அவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் கஷ்டப்படக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல எங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட என்னால் இப்போ முடியாது சார் அப்படின்னு உங்களால் கட்டளையிட்ட பேச முடியாது. இப்போ மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் அவங்களால வரப்பட்ட வருமானங்களும் அவங்களால வரக்கூடிய சொத்துக்களும் ஸ்திர சொத்துக்களும் சேரும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள், இதயம், இரத்த ஓட்டம், அதே மாதிரி பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அது கூட எதனால வருது அப்படின்னா நம்பிக்கை துரோகங்கள். ஜென்மத்தில் இருக்கிற சனியும் செவ்வாயும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். நம்பிக்கை துரோகம், மோசடி, பண விரயம், மருத்துவ செலவு, பயணத்தில் ஆக்சிடென்ட்ஸு, தலையில் அடிபடுவதற்கோ காலில் அடிபடுவதற்கோ, என் அன்பு பிரபோக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கம். அவங்க வீட்டை அவரே பார்க்க போகிறார், தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார் குரு. அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பார்வை. குரு தனுசு வீட்டை எங்கே சார் பார்க்குறாரு? நீங்கள் அதை தப்பாக சொல்கிறீங்களே. மீனத்தை பார்ப்பாரு, கரெக்டு. தனுசை எங்கே பார்க்க போகிறார்? தனுசுக்கு பக்கத்தில் இருக்கிற மகரத்தை குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஆகவே குடும்பம் அருமையாக அமையும், நிம்மதி கிடைக்கும். ரொம்ப நாளாக ஊரை சுற்றிட்டு இருந்தது, சுற்றி வந்தது, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், நீங்கள் இந்த ட்ராவலிங் பண்ணுற ஒர்க்காக இருந்தால் கூட டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக கால் வலி, மூட்டு வலி, இஎன்டி ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் போகும். விரயம் 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 2 விஷயந்தான் சார் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து போகக்கூடாது, நீதி நேர்மை தர்மத்தை பண்ணக்கூடாது. இந்த பெருதனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி வரும். எல்லாரும் கோவில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் கூட கோவில் கேட்குறதுக்கு இப்போ எப்படியும் சார் இவங்களுக்கு இஷ்டப்பட்ட கோவில் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் கோவிலில் தானங்கள், தர்மங்கள், யாகங்கள் இதெல்லாம் பண்ணுறதை விட படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, காசி, ராமேஸ்வரம், கயா இங்கே போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிவிட்டு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை காலம் வெளியே யாருக்குமே கிடைக்காது. தனுராசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 21 தலைமுறை மூதாதையர்களுக்கு நல்லா இருக்கும். இதை பண்ணால் அது கிடைக்கும், அது பண்ணால் இது கிடைக்கும், இது பண்ணால் எது கிடைக்கும் சார்? உங்கள் மூதாதையர்களுக்கு நீங்கள் பண்ணுங்கன்றதுக்கு நான் கெஞ்சணுமா? நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு அந்த பசி போகும், தாகம் போகும். அவங்க இறைவனிடத்தில் கேட்பாங்க, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. பூர்வீக சொத்து கர்மங்கள் போகும், வீண் வியாஜ்யங்கள் போகும். இது எல்லாத்தோட மனஸ்தாபங்கள் வீட்டில் எல்லாம் போகும், சந்தோஷம் வரும். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களும் சொல்லிட்டேன். கோவத்தை மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க சார். உங்கள் வேலை என்ன? நீங்கள் அன்பான மனுஷனா, அவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் கஷ்டப்படக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல எங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட என்னால் இப்போ முடியாது சார் அப்படின்னு உங்களால் கட்டளையிட்ட பேச முடியாது. பார்க்குறேன் சார், போகிறோம் சார், இப்படி எதாவது சொல்லுவீங்களே ஒழிய தெளிவாக பேச மாட்டீங்க. அதனாலேயே உங்களுக்கு மனஸ்தாபங்கள் கூடும். அவன் ஏதாவது தப்பாக நினச்சிக்கணும். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் எங்கே தெளிவாக பேசணுமோ அங்கே பேச மாட்டீங்க, தெளிவாக பேசக்கூடாத இடத்துல பேசுவீங்க. ஆகவே இந்த காலகட்டத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணி பிண்டம் கொடுத்தாலே நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். குரு சரியாக 7ஆம் பார்வையாக பார்க்குறார். குருவுக்கு 5, 7, 9 பார்வை ஸ்லாக்கியமான பார்வை. உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார். கூட ஞானகாரகன் கேது சேர்ந்து இருக்கார். ஒன்று மகரத்துக்கு ஜென்மத்துக்கு ராகு வரார். இந்த காலகட்டத்தில் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவங்களால தான் பிரச்சனை வரும். வெளிநாட்டில் வசிக்கிறீங்க இல்லையா, விசா கிடைக்கணும், க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா நவம்பருக்குள்ளே வாங்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து 27 மார்ச்சுக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி செய்கிற தொழிலில் உங்களுக்கு மேன்மை வரும்.
சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். சொந்த ஊரில் போய் கட்டாதீங்க. நான் பிறந்த ஊரில் போய் கட்டட்டுமா சார்? வேண்டாம். நீங்கள் இங்கே எங்கேயும் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவான முடிவு எடுத்துங்க. நீங்கள் குடியிருக்காத இடத்துல வீடு கட்டி பிரயோஜனமே இல்லை. சார் ஒரு ஃப்ளாட் வாங்கி நான் வாடகைக்கு விட்டுமா சார் அப்படின்னா வேஸ்ட். அவர் தான் அந்த ஊரில் இருக்கிறாரு அப்படின்னு இவன் வாடகை தரமாட்டான். ஒரு 3 மாதம் தருவான், அதுக்கப்புறம் தரமாட்டான். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு கச்சேரி ஏதோ ஒன்று கொடி போட்டுக்கின்னு ஒரே அமக்கலம். வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் நேரடி பார்வையில் நீங்கள் பார்ப்பீங்களான்னு பாருங்கள். உறவுகள் நல்லா இருக்கும். பிரிந்தவர்கள் சனியில் பிரிந்தவர்கள் குருவில் சேருவார்கள். ஆனால் அந்த ராகுவில் ஒற்றுமை இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய செலவுகள் இருக்கும். இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரும். கெட்டி மேளம் கொட்டியே தீரும். அதனாலேயே உங்களுக்கு வருமானங்கள் வீட்டில் சேரும். அதே மாதிரி உங்கள் மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் அவங்களால வரப்பட்ட வருமானங்களும் அவங்களால வரக்கூடிய சொத்துக்களும் ஸ்திர சொத்துக்களும் சேரும். அப்போ என் ஒய்ஃப் பேரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா? பண்ணுங்கள். வெளிநாட்டில் போய் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவலாம். உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைங்களோ அண்ணன் தம்பிங்களோ இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆக சுப செலவுகள் நிறைய இருக்குது. ஆலங்குடி குரு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. காசி, கயா, ராமேஸ்வரம் என்ற 3 ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். சார் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, என்னால் கொடுக்க முடியாத, என்ன பண்ணலான்னா அவங்கள கூப்பிட்டு போங்க. இல்லை சார் நான் ஃபாரினில் இருக்கேன், நான் என்ன பண்ணலாம்? அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுத்து அவங்கள இந்த ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சி முறையாக வஸ்திர தானமும் பிண்டங்களும் பிரசாதங்களும் கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் கொடுத்து வந்தாலே அந்த புண்ணியமே உங்கள் குடும்பத்தை காக்கும், குலத்தை காக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் அற்புதமான காலம். 7 வருஷத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மௌனமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இப்போ ஒருத்தன் கோபமாக இருக்கான்னு வச்சிங்களேன், பேசாமல் இருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிடும். பதிலுக்கு பதில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் தான் ஆக்ரோஷம் ஜாஸ்தி வரும். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி, சனியோடு சேர்ந்த செவ்வாய். உடம்பு பாதிக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கம் இருக்காது, மனோபயம், மனோகிலேச்சம். குரு பார்வை இல்லை. குரு அதிசாரமாக டிசம்பரில் போகும்போது ஒரு 5 மாதம் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். இருந்தாலும் வயிறு, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள், இதயம், இரத்த ஓட்டம், அதே மாதிரி பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அது கூட எதனால் வருது அப்படின்னா நம்பிக்கை துரோகங்கள். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு சார்? அதனால் உத்தியோகம் போயிடும், புதிய உத்தியோகம் அமையும், உங்கள் கௌரவம் பாதிக்காது. உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள். இல்லை அப்படின்னா கோர்ட்டு வழக்கு தான் தீரும். இதை நீங்கள் எதிர்கொள்ளணுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, தொழிலை அப்படியே நீங்கள் நடத்திக்கிறதோ நல்லது. திருமண வாழ்க்கையில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. பிள்ளைங்க விஷயத்தில் ஏன்டா படிக்கலை, எதுக்குடா இப்படி பண்ணின்னுக்கிற, இவ்வளோ மார்க் வாங்கின்னுக்கிற, அதிகாரமாக கேட்காம அன்பாக கேளுங்க. எப்பா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் சம்பாரித்து பணம் கட்டுறோம்பா, ஒரு எக்ஸாமுக்கு எவ்வளோ பேப்பர்ப்பா, அதுக்கு எவ்வளோ பணம் கட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக பேசிட்டிங்கன்னா அவர் பணிவாக பேசுவார். அதே நேரத்தில் அவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சி அவங்களுக்கு பணம் கிடைக்குமான்னா அவனுக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கும் உண்டு. சனீஸ்வரரையும் குரு பகவானையும் வழிபட்டு தான் தீரணும். முதல்ல சனீஸ்வரர் கோவில் திருநள்ளாருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆலங்குடி போயிட்டு 2 கோவில்லையும் க்ஷேத்திர பாலகனை போய் வழிபட்டுட்டு அபிஷேகங்கள், தானங்கள், தர்மங்கள், அன்னதானங்கள். முதல்ல அன்னதானம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அன்னதானம் அப்படின்னோடனே ரெடிமேடு பாக்கெட்டில் ஒரு 10 பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அவன் திருப்பி அந்த பாக்கெட் எடுத்துமே கொடுத்துட்டு திருப்பி அந்த பாக்கெட்டை திரும்பி வந்துக்கிட்டு அந்த பாக்கெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை நாள் பாக்கெட்டு, அது சாப்பிடவே முடியாது.
அப்படி கொடுக்கக்கூடாது. நல்ல அன்னம், நல்ல போஜனம், வடை பாயாசத்தோடு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தான் வாழ்த்தலைனாலும் அந்த அங்கம் வாழ்த்தணும். ஏதோ புண்ணியமாக நல்ல ஒரு சாப்பாடு போட்ட என் பசி என்ற நோய் தீர்ந்தது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. பசிக்கு நோய் இருக்கா? அந்த பசின்ற நோய்க்கு ஒரே ஒரு மருந்து தான். என்ன? அன்னம். அன்னத்தை கொடுத்தா பசி நோய் போயிடும். அந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து தான், வயிறு நிறைய சாப்பாடு. அதனால தான் அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் பசின்னு கேட்குறவங்களுக்கும் புசின்னு சொன்னால் மலை போல் வர்ற சனீஸ்வரர் பிரச்சனையும் உங்களுக்கு எதிரிலே வந்து நிற்கிற குரு பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். என்ன சார் 7.5 சனி நல்லா பார்த்து சொல்லுங்கள். 7.5 சனியில் ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார். ஜென்மத்தில் இருக்கிற சனியும் செவ்வாயும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்ய. நம்பிக்கை துரோகம், மோசடி, பண விரயம், மருத்துவ செலவு, பயணத்தில் வந்து ஆக்சிடெண்ட்ஸு, தலையில் அடிப்படுவதற்கோ காலில் அடிப்படுவதற்கோ இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கவனமாக போங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்த்துருங்க. 2 வீலரில் நான் இப்படி போனேன் சார், அப்படி வேணாம். அவங்க தான் காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க, ஹெல்மெட் போடுங்க, 3 பேர் போகாதீங்க, நைட்டு வந்து குடிச்சிட்டு ஓட்டாதீங்க. கரெக்டாக தானே சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதாவது லாபமா? காவல்துறைக்கு ஏதாவது லாபமா? இல்லை அரசாங்கத்துக்கு ஏதாவது லாபமா? நீங்கள் இந்த சட்டத்தை மாத்திரம் யோசித்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை தான் மறைமுகமாக சொல்கிறாங்க. அந்த ஆரோக்கியத்தை இது நமக்காக சொல்லப்பட்டதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நோ டவுட் அதில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குது. சார் இந்த ஹெல்மெட்டை போட்டால் எனக்கு அப்படியே புழுங்குது சார். என்ன சார் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? பெல்ட்டு போட்டால் அப்படியே இறுக்கமாக இருக்குது சார். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அப்புறம் பழகி போயிடும். இருந்தாலும் வருமுன் காப்பது தான் புத்திசாலித்தனம். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த சனீஸ்வரருக்கும் குரு பகவானுக்கும் நான் மறைமுகமாக சொல்கிறேன். அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டை கதவு தட்டும். அது தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், அதிக பொறுப்புணர்ச்சி தரக்கூடிய ஒரு உத்தியோகத்துக்கு போகிறீங்க. ட்ரைனிங் போகலாம். அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு வந்து சேரும். அதிகமான பிரச்சனைகளோடு இருந்த திருமண வாழ்க்கையில் மலை போல் பிரச்சனை, பனி போல் சமூகமாக உட்காந்து பேசி முடிச்சுடுவாங்க. கணவன் மனைவி சேர்ந்து வாழுங்க. குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிடலையா சார், எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வேலையினால் நாங்கள் பிரிஞ்சு இருக்கோமேனா இப்போ சேர்ந்து இருப்பீங்க. கெட்டி மேளம் கொட்டியே தீருவீங்க. குழந்தை பாக்கியம் கிட்டும். இப்படி நான் சுப பலனாக சொன்னாலும் டாக்குமெண்ட்டை பார்த்து சொத்தை வாங்குங்க. டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட், ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இதில் மாட்டிக்காதீங்க. சொத்து சேரும்னு இருக்குது. சொத்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கட்ட போகும்போது ஒருத்தன் இதை கட்டாதீங்க சார், இது எந்துன்னுவான். அதனால் அதை 1 முறைக்கு 2 முறை பார்த்துங்க. எதுலேயும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சிக்கு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர், ஆபத்தில் காப்பாற்றக்கூடியவர், குருவோடு சேர்ந்து இருக்கார். ஏற்கனவே குரு ஆபத்தில் காப்பாற்றக்கூடியவர். உங்களுக்கு ஆபத்து காலத்தன்னு சொல்கிறேனே, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த 7.5 சனியில் இந்த 1 வருஷம் 7.5 சனி வேலை செய்யாது. குரு பார்க்குறாரு உங்கள் வீட்டை. அதுவும் தன்னுடைய வீட்டை தானே மீன ராசியை குருவோட வீட்டை குருவே பார்க்குறார். குரு இங்கே ராஜாவாக இருக்கார் இந்த ஆண்டு. இப்படி எல்லாமே குருவாக இருக்கும் இந்த ஆண்டில் நான் சொன்ன குருவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுப பலன்கள் மிக அற்புதமாக கிடைக்கும். பயப்படவே வேண்டாம். ராஜ யோகம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.